இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ நான் சொல்ல போற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேஜருக்கும் காமனான கொஸ்டின் தான். ஸோ இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மேஜர் சப்ஜெக்ட்ல நான் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 4 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் 10 மார்க் கொஸ்டின் தான் நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு மட்டும் நான் அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மேஜருக்கும் டோட்டலா மாறும். ஸோ அது வந்து நான் தனித்தனியா கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து நான் அடுத்த கிளாஸ்ல கொடுக்குறேன். பேலன்ஸ் இருக்க அந்த செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட், ஃபோர்த் யூனிட், ஃபிஃப்த் யூனிட் இந்த 4 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின் தான் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறோம். அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் அனுப்பிச்சிருவேன். நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி எல்லாமே நான் பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்த உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்புற நோட்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம எக்ஸாம் நல்லா பண்ணிடலாம். சரிங்களா? அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறாங்க, சார் இப்ப இருந்து படிச்சா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நான் புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் அந்த நோட்ஸ் எல்லாம் அனுப்பிட்டு நீங்க இப்ப இருந்து எப்படி படிக்கணும், இந்த எக்ஸாமுக்குள்ள எப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல என்னென்ன யூனிட் செலக்ட் பண்ணி படிக்கணும், எப்படி படிக்கணும், அது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். ஸோ நீங்க இப்ப இருந்து படிக்க ஆரம்பிச்சுட்டா கண்டிப்பா நீங்க எக்ஸாம்ல ஜெயிச்சிடலாம். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மேஜர் சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் போயிருவோம். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நான் சொல்ற கொஸ்டின் வந்து எல்லா மேஜருக்கும் காமனாக தான். ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் யூனிட் கற்பித்தல் திறன்கள். இதுல ஃபர்ஸ்ட் முக்கியமான 5 மார்க் கொஸ்டின் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நுண்ணிலை கற்பித்தல் வரையறை, நுண்ணிலை கற்பித்தலின் தேவை மற்றும் முக்கியத்துவம் பண்புகள். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த தேவை முக்கியத்துவம் பண்புகள் எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துருப்பேன். ஏன்னா நுண்ணிலை கற்பித்தல்ல நீங்க லாஸ்ட் இயர் கொஸ்டின்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின்ல பண்புகள் கேட்டிருக்காங்க, ஒரு சில வருஷத்துல வந்து கற்பித்தல் நுண்ணிலை கற்பித்தல் தேவை கேட்டிருக்காங்க. இப்படி ஏதாவது ஒண்ணு கேட்டிருக்காங்க. ஒண்ணு மட்டும் லாஸ்ட் இயர் 4 இயர்ஸ்ல வந்து ஒண்ணு மட்டும் திரும்ப திரும்ப கேட்கல. இதுல எல்லாத்தையும் மாறி மாறி கேட்டிருக்காங்க. அதனாலதான் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ இதை கம்பல்சரி படிச்சிருங்க. ஏதாவது இதுல இருந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு வந்துடும். அதாவது நுண்ணிலை கற்பித்தல் வரையறை, நுண்ணிலை கற்பித்தலின் தேவை மற்றும் முக்கியத்துவம் பண்புகள். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, நுண்ணிலை பயிற்சி கற்பித்தல் சூழல். இது எல்லாத்துக்குமான கிளாஸ் நான் எடுத்திருக்கேன். நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு படிங்க. பழைய கிளாஸ்லாம் நீங்க பார்க்கணும்னா நம்முடைய சேனல் போய் பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்க, நுண்ணிலை பயிற்சி கற்பித்தல் சூழல். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, நுண்ணிலை கற்பித்தல் வகுப்பு கற்பித்தல். நுண்ணிலை கற்பித்தலுக்கும் வகுப்பு கற்பித்தலுக்கும் உள்ள வேறுபாடு. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, நுண்ணிலை கற்பித்தலின் பயன்கள். அப்ப நுண்ணிலை கற்பித்தலை பத்தி கண்டிப்பா ஒரு 5 மார்க்கோ 10 மார்க்கோ வரலாம். அடுத்து பாருங்க 10 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நுண்ணிலை கற்பித்தல் திறன்கள். மொத்தம் வந்து 9 திறன்கள் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதுல முக்கியமான திறன்கள் பாத்தீங்கன்னா 1 பல்வகை தூண்டல்களை பயன்படுத்தும் திறன், 2 பாடம் தொடங்கும் திறன், 3 வலுவூட்டிகளை பயன்படுத்தும் திறன், 4 பாடம் முடிக்கும் திறன், 5 கிளர் வினாக்கள் கேட்கும் திறன், 6 கரும்பலகையை பயன்படுத்தும் திறன். இந்த 6 திறன்கள் முக்கியமானது. அவங்க எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, இப்ப பாருங்க, நுண்ணிலை கற்பித்தல் திறன்களில் ஏதேனும் 5 விளக்குக அப்படி சொல்லி கேட்பாங்க. ஒரு சில டைம்ல நுண்ணிலை கற்பித்தல் திறன்களை விவரி அப்படி சொல்லி கேட்டுருவாங்க. அப்போ வந்து நம்ம எல்லா திறன்களையும் எழுதிட்டு கரெக்டா 5 பக்கம் வர மாதிரி நம்ம சுருக்கி தான் எழுதணும். சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி ஏதாவது செலக்டடா ஒரு நுண்ணிலை கற்பித்தல் ஏதாவது 5 திறன்கள் விவரி அப்படிதான் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 6 திறன்களையும் நல்லா நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த 10 மார்க் கொஸ்டின் பாருங்க, இணைப்பு பாடம் என்றால் என்ன, இணைப்பு பாடத்தை வடிவமைத்தல். இணைப்பு பாடம் என்றால் என்ன, இணைப்பு பாடத்தை வடிவமைத்தல். அடுத்து பாருங்க, இது முக்கியமான ஒரு கொஸ்டின். இது வந்து நீங்க படிச்சு எழுத முடியாது, நீங்களா ஓனா தான் எழுதணும். புரிஞ்சாதான் நீங்க எழுத முடியும். அதனால இந்த கொஸ்டின் மட்டும் நான் இன்னும் கிளாஸ் எடுத்துருக்க மாட்டேன். நான் ஒரு 2-3 மேஜருக்கு ஒரு மாடல் கிளாஸ் எடுத்துறேன். அந்த கிளாஸை கவனிச்சுட்டு நீங்களா உங்க மேஜருக்கு நான் ஒரு மாடல் வந்து நம்ம கிளாஸ் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு வச்சுருவேன். அதை மாடலா வச்சு நீங்களா உங்க மேஜர் சப்ஜெக்ட், அதாவது 8th ஸ்டாண்டர்ட் புக் இருக்கும், 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸிமம் 9th ஸ்டாண்டர்ட் ஒரு புக்கை வந்து உங்க மேஜருக்கு வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா புக்கு பக்கத்தில் ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு தான் 9th ஸ்டாண்டர்ட் கூட ஒரு புக்கு வாங்கி வச்சுக்கோங்க. அந்த புக்கை வச்சு தான் இந்த கேள்வியை நான் உங்களுக்கு சொல்லணும். இந்த கேள்வி நான் இன்னும் நடத்தலை, ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ பாருங்க, 9ஆம் வகுப்பு பாடத்திற்கான பல்வகை தூண்டல்களை பயன்படுத்தும் திறனுக்கு நுண்ணிலை கற்பித்தல் மாதிரி நிகழ்வு ஒன்று தயாரிக்க.
இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக இந்த பல்வகை தூண்டல் திறன்கள் கொடுத்துருக்கேன். அவன் எந்த திறன் வேணா கேட்கலாம். கரும்புலகை பயன்படுத்தும் திறன் கேட்கலாம், பாடம் தொடங்கும் திறன் கேட்கலாம், இல்ல பாடம் முடிக்கும் திறன்கள் கேட்கலாம். இந்த மாதிரி எது வேணா கேட்கலாம். உங்க எக்ஸாம்பிளுக்காக ஒரு பல்வகை தூண்டல் திறன்களை பயன்படுத்தும் திறன் கேட்டிருக்கேன். இந்த கொஸ்டின் நான் இனிமேல் தான் நடத்துவேன். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கொஸ்டின் எல்லா மேஜர் கேட்பாங்க. நீங்க லாஸ்ட் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்க. ஒரு நுண்ணிலை கற்பித்தல் மாதிரி நிகழ்வு ஒன்று தயாரிக்க 9ஆம் வகுப்பு பாடத்தை தயாரிக்க சொல்லி கேட்டிருப்பாங்க. சரிங்களா? சோ அந்த அளவுக்கு முக்கியமானது. இதுதான் 3 10 மார்க் கொஸ்டின். அடுத்து 4th யூனிட் கற்பித்தல் முறைகள். இதுல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் பார்ப்போம். ஒன்னு பாருங்க, செயல் விளக்க முறை. 2 கூட்டு கற்பித்தல். 3 சுய கற்றல். 4 திட்டமிடப்பட்ட கற்றல். 5 கெல்லர் திட்டம். நல்லா கவனிச்சுங்க. இதுல வந்து ஒவ்வொரு மேஜருக்கு வார்த்தைகள் மாறி இருக்கும். சார் இப்போ வந்து இந்த திட்டமிடப்பட்ட கற்றலே எனக்கு இல்ல சார் சொல்லி சில மேஜர் கேட்கறாங்க. அவங்களுக்கு இருக்கும், ஆனா வேற வார்த்தை கொடுத்துருப்பாங்க. நான் அந்த இதுக்கு முன்னாடி நடந்த அந்த லாஸ்ட் இயர் கொஸ்டின் உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கும் போது ஒவ்வொரு கொஸ்டினும் எப்படி இன்டெரக்டா கேட்பாங்க சொல்லி நான் சொல்லும் போது அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போதைக்கு இதை போட்டு நோட் பண்ணி வச்சுங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, செயல் விளக்க முறை. 2 கூட்டு கற்பித்தல். 3 சுய கற்றல். 4 திட்டமிடப்பட்ட கற்றல். 5 கெல்லர் திட்டம். இந்த 5மே நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து 10 மார்க் கொஸ்டின் பாருங்க. 1 ஏதேனும் இரு ஆசிரியர் மைய கற்பித்தலை விவரிக்க. இதுல வந்து சொற்பொழிவு முறைய கண்டிப்பா எல்லாரும் பார்த்து வச்சுக்கோ. சரிங்களா? அந்த கொஸ்டின் இண்டிவிஜுவலா 10 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்கு. சோ இதை ஏதேனும் 2 முறைகள் அந்த சொற்பொழிவு முறை வந்து நீங்க நல்லா மனப்பாடம் வச்சுக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏதேனும் இரு ஆசிரியர் மைய கற்பித்தலை விவரிக்க. அடுத்து சிறு குறிப்பு வரைக. செயல்வழி கற்றல், படைப்பாற்றல் கற்றல், மன வரைபடம். இந்த 3ஐயும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 3rd கொஸ்டின் மேம்படுத்தப்பட்ட படைப்பாற்றல் கல்வி பற்றி விவரிக்க. மேம்படுத்தப்பட்ட படைப்பாற்றல் கல்வி பற்றி விவரிக்க. இந்த 3 கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. அடுத்து யூனிட் பாருங்க, யூனிட் 3 கற்பித்தல் அணுகுமுறைகள். இதுல இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் பாருங்க. பாடத்திட்டத்திற்கும் அழகு திட்டத்திற்கும் இடையே உள்ள தொடர்பு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 2வது கொஸ்டின் பாருங்க, பாடத்திட்டத்தின் தேவை மற்றும் முக்கியத்துவம். 3rd கொஸ்டின் பாருங்க, பாடக்குறிப்பு தயாரித்தல் ஹெர்பார்ட்டின் முறைகள். ஒரு சில மேஜர்ல இந்த வார்த்தை கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனா பாடக்குறிப்பு தயாரித்தல்ன்ற வார்த்தை இருக்கும். இந்த ஹெர்பார்ட்டின் முறைகள் அப்படிங்கிற வார்த்தை இருக்காது. ஆனா பாத்தீங்கன்னா இந்த பாடத்திட்டத்தில் இந்த வார்த்தையை கொண்டு வரது நல்லதுதான். சோ எல்லா மேஜரும் இதை எழுதிக்கலாம். சோ பாடக்குறிப்பு தயாரித்தல்ல ஹெர்பார்ட்டின் முறைகள். அடுத்து முக்கியமானது பாருங்க, 4th கொஸ்டின் பாருங்க, அழகு திட்டம் என்றால் என்ன? அழகு திட்டத்தை வடிவமைத்தல் மற்றும் அழகு திட்டத்தின் பண்புகள். இந்த 3 5 மார்க் கொஸ்டின் முக்கியமானது. அடுத்து 10 மார்க் கொஸ்டின் பாருங்க, அழகு திட்டத்தினால் ஏற்படும் நன்மைகள் மற்றும் அழகு திட்டம் தயாரித்தலில் உள்ள படிநிலைகள். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, பாடத்திட்டம் தயாரிக்க பயன்படுத்தும் படிநிலைகளை விவரி. அதே மாதிரி இந்த 3rd கொஸ்டின் இதுவும், அதாவது இதுக்கு முன்னாடி சொன்னேன் அந்த நுண்ணிலை கற்பித்தல் நீங்களா சொந்தமா ஒன்று எழுதணும் பார்த்தீங்களா, அதே மாதிரிதான் இந்த 9ஆம் வகுப்பு பாடத்திட்டத்துக்கான பாடத்திட்டம் ஒன்றை தயாரிக்க. இதுக்கான மாடல் வந்து ஒவ்வொரு மேஜருக்கும் நான் இண்டிவிஜுவல் அனுப்பிச்சிடுவேன். ஏன்னா இது டோட்டலா எல்லா மேஜருக்கு மாறும். ஆனா கம்பல்சரி இது 10 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொரு மேஜருக்கும் நான் மாடல் வந்து தனித்தனியா அனுப்பிச்சிருவேன். இந்த கொஸ்டினுக்கு நான் இன்னும் அனுப்பியிருக்க மாட்டேன், இனிமேல் தான் அனுப்புவேன். சரிங்களா? ஓகே. அடுத்து யூனிட் 5 கற்பித்தல் உலகம். இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் பாருங்க. தகவல் தொடர்பு மாநாடு என்றால் என்ன? அதன் நன்மைகள் மற்றும் குறைகளை எழுதுக. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, அதிகரிக்கப்பட்ட உண்மை என்பதை பற்றி விரிவாக கூறுக. இந்த வார்த்தை மாறலாம் உங்க மேஜருக்கு, அதனால இந்த இங்கிலீஷ் கொஸ்டின் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதிகரிக்கப்பட்ட உண்மை என்பதை பற்றி விரிவாக கூறுக. அடுத்து சொல் செயலிகள். இந்த 3 5 மார்க் கொஸ்டின் முக்கியமானது. அடுத்து இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் பாருங்க, செயற்கை நுண்ணறிவு என்றால் என்ன? கற்பித்தலில் அது எவ்வாறு பயன்படுகிறது? செகண்ட் கொஸ்டின் பாருங்க, தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் என்பதை பற்றி குறிப்பெழுதுக. கற்பித்தலுக்கு அவை எவ்வாறு பயன்படுகின்றன? அடுத்து பாருங்க 3rd கொஸ்டின், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், வகுப்பறை கற்பித்தலுக்கு பயன்படும் மக்கள் தொடர்பு சாதனங்கள். இது எப்படி கேட்பாங்கன்னா உங்க மேஜர் வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இப்ப பாருங்க, இப்ப கணிதம் பாடத்தை எடுத்தீங்கன்னா இப்ப பாருங்க, கணிதம் பாடத்திற்கான கற்பித்தலுக்கு பயன்படும் மக்கள் தொடர்பு சாதனங்களை விவரி அப்படி கேட்பாங்க. இல்ல தமிழ் பாடத்திற்கான கற்பித்தலுக்கு பயன்படுத்தும் மக்கள் தொடர்பு சாதனங்களை விவரி அப்படி கேட்பாங்க. இல்ல வரலாறு பாடத்திற்கான கற்பித்தலுக்கு பயன்படுத்தும் மக்கள் தொடர்பு சாதனங்கள். இந்த மாதிரி வார்த்தை கேட்கலாம். பட் இந்த கண்டென்ட் எல்லாமே ஒன்றுதான். இதுதான் மேஜர் சப்ஜெக்ட்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின். 4 யூனிட் நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் யூனிட் மட்டும் ஒவ்வொரு பேஜருக்கும் டோட்டலா மாறும். அது நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணி எல்லாத்துக்கும் நோட்ஸ் அனுப்பிச்ச பிறகு அந்த யூனிட்டுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.